பாக்யா வந்து ஹாலில் உட்காந்து சாமிக்கு பூ கட்டிக்கிட்டு இருக்காங்க. பாக்யா வந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு டயர்டாக உட்காந்துருக்கிறத பார்த்த உடனே கோபி இருந்துட்டு நேராக கிச்சனுக்குள்ளே போய் பாக்யாவுக்கும் அவருக்கும் சேர்த்து காஃபி போட்டு எடுத்துகிட்டு வராரு. பாக்யா உனக்கு காஃபி போட்டிருக்கேன், குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா கிட்ட வைக்கிறாரு. வச்சுட்டு கோபி வந்து ஹாலில் போய் உட்காந்து பசங்க கூட அவங்க அம்மா கூட உட்காந்து பேசிட்டு இருக்காரு. எரிச்சல் வந்த பாக்யா வந்து அந்த காஃபி எடுத்துட்டு போய் கிச்சனில் சிங்க்குள்ளே கொட்டிடுறாங்க. கொட்டிட்டு நேராக கோபி கிட்ட வந்து கோவமா, நான் தான் ஒரு வாரத்தில் இந்த வீட்டை விட்டு நீங்கள் போயிடணும்னு சொல்லி சொன்னேன்ல, என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க, எப்போ போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பாக்யா அப்படி சொன்னதை கேட்டோன்னா கோபிக்கு அப்படியே அதிர்ச்சி ஆகி சடனாக எந்திரிச்சிடுறாரு. வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து அப்படியே பார்க்குறாங்க. அப்போ ஈஸ்வரி வந்துட்டு கோபி எதுக்காக இந்த வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே கோபி வந்துட்டு பாக்யா சொல்கிறது சரிதானம்மா, நான் இந்த வீட்டை விட்டு போய் தானே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. நான் போயிடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து அவருக்கு அப்படியே நெஞ்சு வலி வந்துடுது. அப்படியே நெஞ்சை பிடிச்சிட்டு அப்படியே கீழே விழுகிற மாதிரி சரிகிறாரு. அங்கிள் என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஜெனியும் ஓடுறாங்க. இனியா செலியன் எல்லாருமே வந்து அப்பா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போகிறாங்க. உடனே டாக்டருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. டாக்டர் வந்து செக் பண்ணுறாங்க. ஐயோ என் பையனுக்கு எதுவும் ஆகக்கூடாது கடவுளே அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டு ஈஸ்வரி வந்து பாக்கியா கிட்ட வந்து நின்றுட்டு, எனக்கு இருக்கிறது ஒரே புள்ள, அவனுக்கு எதுவுமே ஆகக்கூடாது, தயவு செஞ்சு கோபியை வந்து இந்த வீட்டை விட்டு போக சொல்லாத பாக்யா, உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஈஸ்வரி வந்து கையெடுத்து கும்பிட்டுட்டு அப்படியே அழுதுட்டு கேட்கவும் பாக்யாவுக்கு என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியாமல் பரிதவிச்சு அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. இனி என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.